ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி 20 டேஸ்லேயே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமா? எஸ், கண்டிப்பாக தெரியும். உங்களில் நிறைய பேத்துக்கு டவுட் வரும், அது எப்படி 20 டேஸ்லேயே தெரியும்? ஒரு சிலர் 22 டேஸ் கூட சொல்கிறாங்க, பட் எப்படி 20 டேஸ்லேயே அவ்வளோ சீக்கிரம் தெரியுன்ற டவுட் வரலாம். எனக்கு 20 டேஸ்லேயே வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. நான் கிளியராக வந்து அதை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா, அதுக்கு முந்தின மந்த் வந்து எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு ஒரு சில கேர்லெஸ்னால அந்த பேபி அபார்ட் ஆயிடுச்சு. இந்த மிஸ்கரேஜ் ஸ்டோரி நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் என்னோட சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சிம்டம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, 28th டே கரெக்டாக நல்லா தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நல்லா கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவோ இல்லை டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவோ நார்மலாக தான் இருக்கும். நமக்கு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது. உள்ளுக்குள்ளே மட்டும் ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமே வந்து நம்ம நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் சிம்டம் வந்து பேக் பெயின். பேக் பெயின் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து பொதுவாக இருக்கும். இருந்தாலும் இந்த ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னன்சி சிம்டமாக வர பேக் பெயின் எப்படி இருக்கும்னா, பின்னாடி முதுகில் கீழே அடியில் வந்து நடுவில் சென்டர் பாயிண்டில் பயங்கரமாக பெயின் வரும். எப்படின்னா, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நின்னா கூட திரும்ப போய் உட்காரும்போது அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பெயின் வரும். இந்த பெயின் பார்த்திங்கன்னா அந்த 20 டேஸ்க்கு மேலே ஆக ஆக கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். படுத்திருந்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. இந்த மாதிரி நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உட்காரும்போது அந்த இடத்துல பயங்கரமாக பெயின் வரும். நமக்கு பீரியட்ஸ் ஆக போகிறப்பையும் பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயின் எப்படி இருக்குன்னா, இடுப்போட சேர்த்து தான் வலிக்கும். அப்படி வலிச்சதுன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி பேக் பெயின் இருந்தால் கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி சிம்டமாக ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த சிம்டம் என்னென்னா நாசியா, அதாவது வாமிட்டிங் ஃபீல் இருக்கும். அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டமாக வாமிட்டிங் ஃபீல் மட்டும்தான் இருக்கும். வாமிட் வராது. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, அடி வயிற்றுலேருந்து உங்களுக்கு வந்து வயிற்று வந்து பரட்டி வாமிட் வர மாதிரி இருக்காது. லைட்டாக இந்த தொண்டைக்கிட்ட மட்டும் லைட்டாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்றப்போ, ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறப்போ லைட்டாக தொண்டைக்கிட்ட மட்டும் லைட்டாக கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொமட்டல் இருக்கும். அந்த கொமட்டல் எப்படி இருக்குன்னா, அடி வயிற்றுலேருந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பாடு ஒத்துக்காமல் கொமட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொமட்டல் இருந்தால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி லைட்டாக தொண்டைக்கிட்ட மட்டும் கொமட்டல் மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலை சுற்றல். பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி வர ப்ரெக்னென்சி சிம்டமான தலை சுற்றல் எப்படி இருக்குன்னா, நம்ம நல்லா தான் இருப்போம், திடீர்னு டக்குன்னு ஒரு தடவை அப்படி சுற்றி அப்படியே விட்டுரும். இந்த தலை சுற்றல் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ப்ரெக்னென்சி சிம்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினானது ரொம்ப காமனான சிம்டம் என்னன்னா வந்து டயர்ட்னஸ். இந்த டயர்ட்னஸ் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத அளவு அப்படி டயர்டாக இருக்கும். நார்மலாக வர டயர்ட்னஸ்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக உள்ள நம்ம வேலை பார்த்தாலோ அந்த மாதிரி இருக்கும்ல டயர்ட்னஸ், அந்த மாதிரி டயர்டே இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். எப்போ இருக்குன்னா மார்னிங் டைமில். மார்னிங் நீங்கள் பெட்லேருந்து எழுந்திருக்கும் போது அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்ற அளவு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். இந்த டயர்ட்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஈவினிங் நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் எனர்ஜெட்டிக்காக நார்மலாக இருக்க மாதிரி ஆயிடுவீங்க. மார்னிங் டைமில் மட்டும்தான் இந்த டயர்ட்னஸ் இருக்கும். இது வந்து டேஸ் ஆக ஆக கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் இந்த டயர்ட்னஸ். அப்போ தான் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பசிக்கும். அடிக்கடி பசிச்சிட்டே இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். இது சாப்பிடணும் அது சாப்பிடணுன்ற மாதிரி ஆசையாக இருக்கும். திடீர்னு நல்லா பசிக்கும். இந்த மாதிரிலாம் டெம்ட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இட் மீன்ஸ் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆகாது, பசிக்கும். திடீர்னு பசிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் சாப்பிட்டா வந்து கம்மியாக தான் சாப்பிட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த சிம்டம் வரலாம். பட் வந்து மோஸ்ட்லி இயர்லியராக இந்த சிம்டம் வராது. டேட் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்லாம் வரும். ஒரு சிலருக்கு வந்து இருக்க சான்ஸ் இருக்குது இயர்லியராகவே. அதனால் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இதுவுமே வந்து ஒரு சிலருக்கு இயர்லியராக வரலாம். மற்றபடி ரொம்ப வந்து இது வந்து அதிகமாக வர்றது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 months ஆஃப்டர் தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினான சிம்டம் வந்து ஸ்டொமக் பெயின்.
ஸ்டொமக் பெயின் கண்டிப்பாக வரும். டேஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியும் வரும். அதாவது எப்படி இருக்குன்னா, நமக்கு பீரியட்ஸ் வரும்போது என்ன பெயின் இருக்குமோ அதே பெயின் அப்படியே இருக்கும். நம்ம ஒரு சில டைம் பீரியட்ஸ் வந்துருச்சோ அப்படின்லாம் போய் கூட செக் பண்ணுவோம். நான்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்தளவு பெயின் சிவியராக இருக்கும். பட் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம். இப்போது நமக்கு அதுவே பீரியட்ஸ் பெயினாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பெயின் வந்ததுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்துடும். பட் இது ப்ரெக்னென்சி சிம்டமாக இருந்தால் நமக்கு பீரியட்ஸ் வராது. எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்னாவது அந்த மாதிரி பெயின் வரும். பட் ஆனால் நமக்கு பீரியட்ஸ் வராது. இதுவே பீரியட்ஸ் வர மாதிரி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகலை நீங்கள் அப்படின்னா ஒரு டைம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வலி வரும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு 2-3 டைம் இந்த மாதிரி பெயின் வருது, டே ஆக ஆக பெயின் வந்துகிட்டே இருக்குது, பட் நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் தைரியமாக நம்பலாம். கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பீங்கன்னு நம்பலாம். பீரியட்ஸ் வந்துடுமோ அப்படின்ற பயம் தேவையில்லை. அந்த பெயின் அப்பப்போ இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், நார்மல் ஆகிடும். இப்போது நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடாது, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டே தான் வரும், குறையாது எந்த சிம்டமே. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா 100% நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே என்னோட ப்ரெக்னென்சியில் இயர்லியராக நான் ஃபீல் பண்ண சிம்டம்ஸ். நான் மோஸ்ட்லி எல்லா சிம்டம்ஸுமே சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு எல்லாமே இருந்தது. ஒரு சிலருக்கு இதில் 1-2 கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 100% நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ப்ரெக்னென்சிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு வரமாக இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுதுன்னா நீங்கள் ஒரு 5 டேஸ் தள்ளி போனதுக்கப்புறமே ப்ரெக்னென்சி கார்டு போட்டு செக் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் போனதுனால 38th டே டாக்டர் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. நான் போனேன். போயிட்டு அவங்க எனக்கு கை பிடிச்சி பார்த்து சொன்னாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நான் வீட்டுக்கு அந்த டேப்லெட்லாம் போட்டுட்டு இருந்தேன். அவங்க 10 டேஸ் கழித்து தான் என்னை செக் பண்ண சொன்னாங்க. பட் எனக்கு சிம்டம்ஸ் முன்னாடியே தெரிஞ்சனால நான் 5 டேஸ்லேயே செக் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறப்போ தூக்கமே வரல. ஸோ நான் செக் பண்ணது பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணிக்கு அந்த கார்டில் நான் யூரின் விட்டு செக் பண்ணும்போது அந்த யூரின் ஃபுல்லாக முடிகிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ தாட் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. வருமோ வராதோ அப்படின்ற ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 லைன் நல்லாவே டார்க்காக வந்தது. பட் வந்தும் கூட எனக்கு ஹாப்பி இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் அவ்வளோ இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு முந்தின மந்த் அந்த மாதிரி ஆனனால எனக்கு பீரியட்ஸ் வந்துருமோன்ற ஃபீல் இருந்துகிட்டே இருந்து. பட் அந்த மாதிரி வரலை. ஸோ ஸ்டொமக் பெயின்றது ப்ரெக்னென்சியில் ரொம்பவே நார்மல். கண்டிப்பாக பீரியட்ஸ்லாம் வராது. ஃபைனலி ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். பாய்.